ஹுலூல் இத்திஹாத் என்றால் என்ன? இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கை, ஷிர்கான கொள்கை, குஃப்ரான கொள்கை. அது என்ன? சரியா வழங்குங்க. ஹல்ல யஹுல்லு ஹுலூலன் என்று அந்த சொல் வந்திருக்கிறது. ஹல்ல இறங்கினான். அல்லாஹு தஆலா ஒரு வஸ்துவிலே, ஒரு படைப்பிலே இறங்கினான் என்று நம்புவது குஃப்ர். அல்லாஹு தஆலா ஒரு படைப்பில் இறங்கினான் என்று நம்புவது ஹுலூல், பிழை. எப்படி? இந்த அருகே ஒரு கிளாஸ், இந்த அருகே தண்ணி. இந்த தண்ணியை நாங்கள் இந்த கிளாஸில் ஊற்றுறோம். ஊற்றும் போதோ அரபியில சொல்றேன், எப்படி சொல்லணும் தெரியுமா? ஹல்லல் மாஉ ஃபில் கஹஸ், ஹல்லல் மாஉ ஃபில் இனாஇ. நீர் பாத்திரத்தில் இறங்கியது. இறங்குதா இல்லையா? ஊற்றும் போது இறங்குதா இல்லையா? இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தண்ணி மாதிரி என்று வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறதுக்காக. இந்த கிளாஸ் சிருஷ்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள், படைப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்பவன் இந்த படைப்பில் இறங்குகிறான் என்றால் இதற்கு பேர் என்ன? ஹுலூல். அப்படியா? அப்படி நீங்கள் ஈமான் கொண்டால் அண்ணாத்திரையும் சரிதான், அப்புவாமியும் சரிதான், அப்துல்லாவும் சரிதான், குஃப்ர்தான், ஷிர்க்தான். அவ்வாறு நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடாது, இறைவனை நம்பக்கூடாது. இதற்கு பெயர் என்ன? ஹுலூல் என்று சொல்றது, இறங்குதல். அல்லாஹ் ஒரு படைப்பில் இறங்குகிறான் என்று சொல்றது குஃப்ரு. இன்னும் ஒரு கொள்கை இருக்கிறது. அது என்ன? இத்திஹாத். இத்திஹாத் என்றால் இரண்டு பொருள் ஒன்றாக கலந்து ஒரு பொருளாகுதல். இப்ப இந்த அருகி தண்ணி ஒரு பொருள், சீனி ஒரு பொருள், ரெண்டு பொருள் அல்லவா? சீனியை நீங்கள் இறைவனாக கற்பனை பண்ணிக்கிங்க விளங்குறதுக்காக. சீனிய இறைவன் நினைச்சுக்காதுங்க, கற்பனை பண்ணிக்கிங்க விளங்குறதுக்காக. இந்த பொருள், இந்த பொருளோடு, இந்த பொருளோடு நீர் தண்ணீரோடு சேர்ந்து இரண்டு பொருளும் ஒன்றாகிவிட்டது. சீனி எங்க? சீனி இல்லை. இத்திஹாத், இரண்டு பொருள் ஒன்றாக ஆதல். அப்படியானால் சீனியும் தண்ணியும் சேர்ந்து ஒன்றாக போய்விட்டது. இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிலோ அல்லது படைப்பிலோ அல்லது வேறு எந்த பொருளிலோ இறங்கி கலந்து விட்டான் என்ற கொள்கையும் பிழையானது. நாங்க பேசுறது ஹுலூல் இத்திஹாதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். எங்களுடைய பேச்சை கேட்குறீங்களே, எவ்வளவு காலமா கேட்குறீங்க? 42 ஆண்டுகளாக கேட்கிறீர்கள். நாங்கள் பேசுவது ஹுலூலா இத்திஹாதா? சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு விளங்காட்டியும் படிச்சாக்கள் இருந்தா சொல்லுங்க பாப்போம். ஹுலூலா? ஹுலூல் அல்ல. ஹுலூல் என்றால் என்ன? ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவில் இறங்குவது. அல்லாஹ் தஆலா என்பவன் படைப்பிலே இறங்குகிறான். அவ்வாறு நாங்கள் பேசுகிறோமா? படைப்பாக இருக்கிறான் என்றுதான் பேசுகிறோமே தவிர அல்லாஹ் படைப்பிலே இறங்குகிறான் என்று பேசவில்லை. அது ஹுலூல். அல்லாஹ் படைப்போடு சேர்ந்து சீனி நீரோடு சேர்ந்து ஒன்றாக கலந்தது போல் கலந்திருக்கிறான் என்று பேசுகிறோமா? இல்லை. அல்லாஹ் படைப்பாக இருக்கிறான் என்றுதான் பேசுகிறோம். ஆகவே எங்களிடத்திலே ஹுலூலும் இல்லை, இத்திஹாதும் இல்லை. இரண்டும் பிழையான கொள்கை. உலமாக்கள், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, எனக்கும் நான் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் முர்த்தத்துகள், மதம் மாறியவர்கள் என்று பத்துவா கொடுத்தார்களே, என்னத்துக்கு பத்துவா கொடுத்திருக்காங்க? ஹுலூல் இத்திஹாதுக்கு பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பத்துவா கிதாபு இப்பவும் எங்களிடத்தில் இருக்கிறது, நான் கொண்டு வரவில்லை. தேவையான ஆட்களுக்கு நான் தருவேன், எத்தனை பிரதி வேணும் என்றாலும் தருவேன். அந்த பத்வாவில் ஹுலூல் இத்திஹாது பிழை என்றுதான் பத்வா கொடுத்திருக்கிறார்கள். வஹ்தத்துல் வஜூத் பிழை என்று பத்வா கொடுக்கல. நாங்கள் பேசுவது என்ன? வஹ்தத்துல் வஜூத். நாங்கள் பேசுவது ஹுலூலும் இல்லை, இத்திஹாதும் இல்லை. அவர்கள் ஹுலூல் இத்திஹாத் என்று நினைத்துக் கொண்டார்கள், முழங்கிக் கொண்டார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு வஹ்தத்துல் வஜூத் தெரியல. அவர்கள் வஹ்தத்துல் வஜூத்
என்ற சொல்லை கூட புரிந்தது எங்களுடைய மார்க்க பிரச்சனைக்கு பிறகுதான். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உலமாக்கள் வழங்கிய பத்வா பச்சப்புல. அதனால் தான் நான் அவர்களை அழைத்திருக்கிறேன். பலதரம் உங்களுக்கு தெரியும், நோட்டீஸ் அடித்து அழைத்திருக்கிறேன், போன்ல அறிக்கைகள் போட்டு அழைத்திருக்கிறேன். நீங்க 1000 பேர் வர வேணும் என்றாலும் வாங்க, 500 பேர் வர வேணுமா என்றாலும் வாங்க, அல்ல ஒரு 5-10 பேர் வர விரும்பினாலும் வாருங்கள். உங்களுக்கு விவாதிக்க தெரியாது, விவாதத்துக்கு வரக்கூடாது, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு வாருங்கள், நான் கற்றுத்தருகிறேன் என்று கூப்பிட்டிருக்கிறேன். விவாதத்துக்கு வர முடியாது என்று சொல்றதுனால சிலாக்கள் நினைக்கலாம், ஏன் இவர் விவாதத்துக்கு போகலான்னு சொல்றாரு, தோத்து போயிட்டு நினைக்கலாம் இல்லவா? அதுக்காக சொல்லல. ஏன் தெரியுமா? வாதி பிரதிவாதி, வாதியும் பிரதிவாதியும் ஒன்றை விவாதிக்கிறவனும் அதை எதிர்த்து விவாதிக்கிறவன் பிரதிவாதி. அவன் 2 பேரும் என்ன தலைப்பின் கீழ் விவாதிக்க போகின்றார்களோ அந்த 2 தலைப்புகளையும் இருவரும் பூரணமாக முழங்கி அறிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விவாதிக்க முடியாது. எங்களுக்கு வஹதத்துல் வஜூத் நன்றாக தெரியும், இவர்களுக்கு வஹதத்துல் வஜூத் நன்றாக தெரியாது. ஆகையினால் அதே தலைப்பில் வஹதத்துல் வஜூத் சரியா பிள்ளையா என்று விவாதிப்பதா இருந்தால் 2 தரப்பும் வாதியும் பிரதிவாதியும் வஹதத்துல் வஜூதை பூரணமாக 100க்கு 100 புரிந்திருக்க வேண்டும். அவர்கள் புரியவில்லை, ஆகையினால் அவர்களுடன் விவாதிக்க முடியாது. கற்றுக் கொடுக்கலாம், படித்து கொடுக்கலாம், விளங்கப்படுத்தி கொடுக்கலாம் என்பதற்காகத்தான் நாங்கள் அழைத்தோம். அவர்களும் வரவில்லை. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஹுலூல் இத்திஹாது எங்களுடைய கொள்கை அல்ல. எங்களுடைய கொள்கை என்ன? வஹதத்துல் வஜூத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.